Hi students, today 12th Maths Chapter 2 Example 2.31 பார்க்கலாம். Simplify 1 plus I power 18. இது வந்து simplify பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து சைன் காசு எதுவுமே கொடுக்கல, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். போலார் ஃபார்ம்னா என்ன? ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவா? ஸோ இது மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 1 plus I ஈக்குவல் 18 பவர் வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ 1 + I மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இந்த ஃபார்மில் வச்சுட்டு நம்ம எழுதணும். ஸோ இதில் வந்து ஆர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்? மாடுலஸ் ஆஃப் 1 + I. மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் x² + y² கண்டுபிடிப்போமா? இல்லை எக்ஸ் என்னது 1, ஸோ 1² ப்ளஸ் ஒய் என்னது ஐயோட கோஎஃபிஷியன்ட், அதுவும் 1 தான். ஸோ அதுக்கும் 1 தான். 1² 1, இந்த 1² 1, 1 + 1 2. ஆர் வந்து √2 கிடைக்குது. அடுத்தது தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தீட்டா வேல்யூ கண்டுபிடிப்போம். 1 + I ரெண்டுமே ப்ளஸில் இருக்கனால எக்ஸுக்கும் ப்ளஸ்ஸு ஒய்க்கும் ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கனால இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வருது. கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்னென்னா தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா தான். ஆல்ஃபா கண்டுபிடிச்சோன்னா அதே தான் தீட்டாவோட வேல்யூ. ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? tan இன்வெர்ஸ் y/x மாடுலஸ் ஆஃப் y/x. ஸோ tan இன்வெர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன? ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் ஒய். ஸோ ஒய்யோட வேல்யூ 1 தான், எக்ஸோட வேல்யூ 1 தான். ஸோ 1/1 போட்டுக்கலாம். tan இன்வெர்ஸ் 1 வரும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் tan இன்வெர்ஸ் 1க்கு வேல்யூ என்ன? tan இன்வெர்ஸ் 1க்கு வேல்யூ π/4. ஸோ tan இன்வெர்ஸ் 1க்கு π/4 போட்டுக்கலாம். ஓகேவா? ஆல்ஃபா ஈக்குவல் π/4 வருது. ஸோ தீட்டாவோட வேல்யூவும் ஆல்ஃபாவோட வேல்யூ 1 தாங்கிறதுனால தீட்டாக்கு பதிலாக π/4. ஓகேவா? ஸோ 1 + I அப்படியே எழுதிட்டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இந்த ஃபார்மேட்டில் எழுதணுமா? ஸோ ஆர் என்ன கண்டுபிடிச்சோம்? √2. ஸோ √2 காஸ் தீட்டாக்கு பதிலாக π/4 ப்ளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதிலாக π/4. இப்போ பவரில் 18 சேர்த்துக்கலாம். 1 + I பவர் 18. இதில் வந்து 18 வந்து √2க்கு தனியாக, இந்த டேர்முக்கு தனியாக சேர்க்கணும். ஸோ √2 பவர் 18 காஸ் π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4 பவர் 18. இப்போ √2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 1/2 எழுதிக்கலாம். √2வும் 2 பவர் 1/2வும் ஒன்று தான். ஸோ 2 பவர் 1/2 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிபிள் இந்த 18. சரியா? அப்போ இந்த 18 வந்து உள்ளே தனித்தனியாக போட்டுக்கலாம். காஸ் 18 π/4 ப்ளஸ் ஐ சைன் 18 π/4. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2வும் 18ம் கேன்சல் பண்ணி 1 2 2 9 2 8. ஸோ 2 பவர் 9 வரும். ஸோ 2 பவர் 9 காஸ் 18 π/4 ப்ளஸ் ஐ சைன் 18 π/4. அடுத்த ஸ்டெப்பில் 2 பவர் 9 அப்படி எழுதிட்டு 18 பையை வந்து நம்ம 16 பை ப்ளஸ் 2 பைன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இதை வந்து 16 பை ப்ளஸ் 2 பைன்னு ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு, ஏன்னா நமக்கு அப்போ தான் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 16 பை ப்ளஸ் 2 π/4 பிரிச்சுக்கலாம். இதையும் அதேமாதிரி 16 பை ப்ளஸ் 2 π/4 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டு ப்ளஸ் பண்ணாலும் 18 தான் வரும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 2 பவர் 9 அப்படி எழுதிட்டு இந்த 4 வந்து 16 பைக்கு தனியாகவும் 2 பைக்கு தனியாகவும் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு தனியாக பை போட்டுக்கலாம், இதுக்கு தனியாக அந்த 4 போட்டுக்கலாம், இதுக்கு தனியாக 4 போட்டுக்கலாம். ஸோ 16 π/4 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ சைன். அதே மாதிரி இதையும் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 16 π/4 ப்ளஸ் 2 π/4. இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 சார் 4, 4 4 சார் 16. இது கேன்சல் பண்ணால் 1 1 சார் 1 2 சார் 2, 2 2 சார் 4. ஓகேவா? இங்கே 4 பைன்னு வரும், இங்கே π/2 வருது. இந்த 2 பவர் 9 அப்படி எழுதிட்டு காசு அப்படி எழுதிட்டு இந்த 4 கேன்சல் ஆகிடுது. ஸோ 4 பைன்னு மட்டும் வருது. ப்ளஸ் இதுலேயும் வந்து இந்த 2 கேன்சல் ஆகிடுது, π/2 வருது. ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இங்கேயும் கேன்சல் பண்ணால் 4 4 சார் 16, இது 1 2 சார் 2, 2 2 சார் 4. ஸோ 4 பை ப்ளஸ் π/2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2வை 9 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது 512 வருது. அதாவது 2வை 9 டைம்ஸ் 2 × 2 × 2 × 9 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணால் 512 வரும். ஓகேவா? ஸோ 512. அப்புறம் இதில் வந்து காஸ் 4π ப்ளஸ் π/2ல் 4π வந்து விட்டுடலாம். ஓகேவா? 4π விட்டுட்டு காஸ் π/2 எழுதிக்கலாம். இதில் வந்து ஐ சைன் π/2 எழுதிக்கலாம். 4π வந்து ப்ளஸில் ஏதாவது வந்தாலோ மைனஸில் ஏதாவது வந்தாலோ நம்ம அந்த 4π வந்து விட்டுடலாம். ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.26ல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. 2π 4π 6π அந்த மாதிரிலாம் வந்து அது கூட ஏதாவது தீட்டா வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு அந்த தீட்டாவோட வேல்யூ மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.26ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
டவுட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் காஸ் பை பை 2 மட்டும் வரும், ப்ளஸ் ஐ சைன், இதில் வந்து சைன் பை பை 2 மட்டும் வரும். ஓகேவா? இப்போ காஸ் அந்த 512 அப்படி எழுதிட்டு காஸ் பை பை 2ஓட வேல்யூ என்ன? காஸ் பை பை 2ஓட வேல்யூ வந்து 0. ஓகேவா? காஸ் பை பை 2ஓட வேல்யூ 0, சைன் பை பை 2ஓட வேல்யூ 1. ஸோ காஸ் பை பை 2க்கு பதிலாக 0 போட்டுக்கலாம், ப்ளஸ் இந்த ஐ அப்படி எழுதிட்டு சைன் பை பை 2க்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 512 அப்படி எழுதிட்டு இந்த 0 விட்டுட்டு I into 1 I, ஸோ ஐ எழுதிக்கலாம். ஸோ 512 I கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுதி 512 I, இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.